ஹாய்ங்க, வாங்க நம்ம ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் பொடி, சக்தி மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம், வத்தப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு குக்கரில் நல்லா விசில் வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான பொருள் பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லி இலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நெய், எண்ணெய் இதெல்லாம் தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறோம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கறி தனியாக, தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போடுறோம். பட்டை, கிராம்பு எல்லாம் போடணும். பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் அதுலேயே மல்லி இலையும் புதினாவும் போட்டு வதக்கினா தான் நல்லா வதங்கி வரும். அப்போ தான் இலையாக தெரியாமல் இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுறேன். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடுறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான வத்தப்பொடியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறோம். சக்தி வெறும் மிளகாத்தூள், சக்தி மட்டன் மசாலா போட்டு நல்லா கிண்டி விடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மட்டனை, வேக வச்ச மட்டனை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதோட காரெல்லாம் பிடிக்கிற மாதிரி கிண்டி விடணும். அதுக்கப்புறமா தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி நல்லா கிண்ணதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான தண்ணி, இதில் தான் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணி கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி 1க்கு 1.5 3 கிளாஸ், அதாவது அந்த 3 உலக்க தண்ணியை ஊற்றுறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா லெமன் புழிஞ்சு ஊற்றுறோம். கொதிச்சதுக்கப்புறமா ஊற்றிட்டு உப்பு போடுறோம். அப்புறமா தயிர் பல்லாரிக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் தயிர் போட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு ஓரமாக. தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போது அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். வேக வச்சோன்னே இந்த மாதிரி வந்துடும். அதை திரும்பியும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். மேலே இருக்கிறது அடியில் இருக்கிறது எல்லாம் அப்போ தான் மிக்ஸ் ஆகி எல்லாம் வரும். அப்புறம் ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இப்படி ஒரு வேக வைக்கணும். வச்சதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அந்த வெயிட்டோட தம் போடணும். தம் போட்டதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறோம்.